హరే కృష్ణ. పరమ జయదే శ్రీకృష్ణ సంకీర్తనం. జై శ్రీల గురుదేవ్. శ్రీమద్ பாகவதம் தசம ஸ்கந்தம் 10வது ஸ்கந்தம் அக்ரூரர் பற்றி பார்க்கலாம். கம்சன் அரச சபையிலிருந்து வெளியேறிட்டு ஆலோசனை அறைக்கு வர்றான். ஜோதிடருடைய பேச்சில் அவனுக்கு நம்பிக்கை வரல. இதனால தன்னுடைய புரோகிதர் சத்தியகன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு தனக்கு வந்த கனவு பற்றி பேசுகிறான். கருப்பு நிறத்தில் ஒரு சூத்திர பெண் கருப்பு ஆடை உடுத்தி அவிழ்ந்த கேசத்தோட பிளந்த நாக்கோட என்னை கெட்டி பிடிக்க வந்தா. என் தலையில் திடீர்னு பனம்பழம் விழுந்துச்சு, மார்பளையும் விழுந்துச்சு. அந்த கருத்த பெண் எனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டா. ஒரு கோணலான மிலேச்சன் எனக்கு என்கிட்ட வறண்ட மண்டையோடு வந்து ஒரு உடைஞ்சு போன சோழிகளை என் கையில் கொடுத்தான். அப்புறம் பாசக்கயிறோட யமதூதர்கள் நடமாடுறது தெரிஞ்சது. ஒருத்தி என் மேலே கரிய பூசுறா. ஒருத்தன் தலையில்லாமல் நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிறான். மலைகள்லாம் சரிஞ்சு விழுது. இப்படி கனவுகள் வந்ததை பற்றி சொல்லவும் அந்த புரோகிதன் சத்தியகன் ஒன்றும் புரியாமல் கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு, மன்னா, உங்ககிட்ட சிவதனுசு இருக்குது தானே, அந்த சிவதனுசுக்கு பூஜை பண்ணுங்க. அந்த பூஜையில் அந்த வில், சிவன் கொடுத்த வில், அதுக்கு பலி செலுத்துங்க. அந்த வில் உடையாதபடி பத்திரமா பார்த்துக்கங்க. அது உடஞ்சிச்சுன்னா எஜமானனுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னார். இப்போ கவலை வந்துருச்சு கம்சனுக்கு. மந்திரிகள் உதவியாளர்களை கூப்பிட்டு கலந்து உரையாடுறான். அக்ரூரர் அவன்கிட்ட வேலை பார்க்குறவர், கருவூல அதிகாரி அவரும் இருக்கிறார். அந்த கூட்டத்தில் சானூரன், மல்லன், சலதோசலன், கூபன் மற்றும் யானை பாகன் ஒருத்தன், குவளையாபிட யானை, அந்த யானையை அவன் தான் பாதுகாக்கிறான். இவங்கெல்லாம் வந்தாங்க. அப்போ கம்சன் சொல்கிறான், என் பேச்சை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. வசுதேவருடைய புதல்வர்கள் ராமகிருஷ்ணர், இவங்க நந்தருடைய அரண்மனையில் வசிக்கிறாங்க. தேவர்கள்லாம் நமக்கு எதிரிகள். அவங்க என் மரணத்தை இந்த கிருஷ்ணன் மூலமாக அமைச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சொந்த இடத்துல ஒரு பலம் இருக்குது. பிருந்தாவனத்தில் ஏதோ ஒரு பலம் அவங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் நான் அனுப்புகிற ஆளெல்லாம் திரும்பி வரல. அதனால் அவங்கள மதுராவுக்கு கூட்டிகிட்டு வர நான் திட்டம் போட்டிருக்கிறேன். அவங்க மதுரா வந்ததும் மல்யுத்தத்தில் நீங்கள் அவனை கொன்றணும். அரங்கத்தை சீக்கிரமாக தயார் செய்யுங்க. 2 நாளில் மல்யுத்த மேடை ரெடியாகட்டும், தயாராகட்டும். மல்யுத்தம், வில்யுத்தம்லாம் உண்டு. இந்த விளையாட்டில் மக்களை உட்கார்ந்து பார்க்குற மாதிரி மேடைகள் தயாராகட்டும். ஊர் மக்கள் அத்தனை பேரும் பங்கேற்கணும், பார்வைக்கு வரணும். இது ராஜ ஆணை, உத்தரவு போடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்போது சானூரன், அவனுக்கு சந்தோஷம். அவனுக்கு யாரையும் கொல்லணும்னா ஒரு சந்தோஷம். ரொம்ப சுதந்திரமான மல்யுத்தமா அப்படின்னு கேட்க கம்சன் சொல்கிறான், ஆமாம், எந்த நியமமும் கிடையாது, யாரும் எப்படியும் அடிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அடுத்து யானை பாகன்கிட்ட, யானைக்கு நிறையா போதை கொடுத்துரு, பானத்தை குடிக்க வச்சு அது போதையில் இருக்கட்டும், அந்த மல்ல அரங்குக்கு வாசல் அது நிற்கட்டும். என்னுடைய 2 பகைவர்களும் வரும்போது யானை அங்கேயே அவங்கள மிதித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னான். சதுர்த்தசியில் சிவராத்திரி விழா ஆரம்பிக்கும். அன்னைக்கு சிவதனுசுக்கு பூஜை. நான் அப்போ வில்லை எடுப்பேன், பலி நடக்கும், அடுத்து மல்யுத்த ஆட்டமும் நடக்கும். இதெல்லாம் புரோகிதர் உத்தரவுப்படி தான் ஏற்பாடாகுது அப்படின்னு சொன்னான். இந்த அரக்கர்கள் கொடூரமானவங்களை சிவராத்திரிக்கு ஏதாவது பலி கொடுத்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆயர்களோ சிவராத்திரிக்கு நாம ஜபம் பண்ணிட்டு பட்டினி விரதம் இருப்பாங்க. அப்போது இதனால் அவங்க பலவீனமாக இருப்பாங்க. ரொம்ப சுலபமாக அவங்கள காலி பண்ணிடலாம். இப்படி கம்சனுக்கு ஒரு எண்ணம். வில் எடுக்கும் சம்பவத்தில் அத்தனை பேர் கவனமும் என்ன நோக்கி இருக்கும். அந்த நேரம் கிருஷ்ண பலராம் அரங்குக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அப்போ யானை அவங்கள கொல்றதும் சுலபமாயிரும். அரங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த நடக்கிறது தெரியாது. இப்படிலாம் அவனுடைய திட்டங்கள் இருந்துச்சு. அடுத்து யாதவர்களையும் சுலபமாக காலி பண்ணிடலாம். யாரும் தப்ப வாய்ப்பு இல்லாதபடி திட்டங்களை ரெடி பண்ணணும், திட்டங்களை உருவாக்கணும்னு சொன்னான்.
அதே சமயம் அக்ரூர் அங்கே வந்தார். கம்சன் அரியணையில இருந்து எழுந்து அவரை கையை பிடிச்சி அரியணை பக்கத்துல அமர்த்துறான். எப்பவுமே நீச்சர்கள் வந்து மரியாதை கொடுத்தான்னா அதுல ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். கம்சன் சொன்னா, தானாபதி, யாதவர்கள்ல நீங்க மட்டும்தான் எனக்கு நலம் விரும்பி. நான் உங்களை நம்புறேன். போஜநாடு, விருஷிகள், அந்தக குலங்கள்ல உங்களை விட சிறந்த நண்பர் எனக்கு கிடையாது. தேவராஜன் இந்திரன் வாமனருடைய ஆசிரியத்தால பெரிய காரியங்களை சாதிக்கிறான். அது மாதிரி எனக்கு பெரிய ஒரு காரியம் இருக்கு. அதுக்காக உங்களை நான் ஆசிரியிக்கிறேன். என் காரியத்துடைய வெற்றி முற்றிலும் உங்களை தான் சார்ந்திருக்குன்னு பணிவா சொன்னான். பிரஜபூமியில கிருஷ்ண பலராம்னு இருக்கிறாங்க. நீங்க நாளைக்கு தேர்ல புறப்படுங்க. 2 பேரையும் தாமதம் இல்லாம அங்க கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்னான். அப்ப அக்ரூர் கேட்டார், என்ன சொல்லி கூட்டிட்டு வரணும்னு கேட்கிறார். கம்சன் சொன்னா, அவங்க மூலமா எனக்கு மரணம் இருக்கு. அதனால அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து யானை மூலமா இல்லாட்டி மல்யுத்த வீரர்கள் மூலமா அவங்களுக்கு முடிவு கட்டலான்னு இருக்கிறேன். அவங்க இறந்துட்டா அந்த வருத்தத்திலே வசுதேவனுக்கு பாதி உயிர் போயிடும். எனக்கு என்னன்னு தெரியல, நந்தர் மகன்கிட்ட எப்பவும் ஒரு பயம் இருக்கு. அவனும் என்ன போல இந்திரனை வென்றவன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நான் இந்திரனை யமனை தோற்கடிக்கிறதுக்கு என்னால முடியும். பிரம்மா சிவன் பத்தி பிரச்சனை இல்லை. அவங்க எப்ப பார்த்தாலும் தவன் போயிடுவாங்க. விஷ்ணு கடல்லே படுத்து கிடப்பார். அவருக்கு சதா யோக நித்திரை தான். நீங்க எனக்கு நண்பர். எப்படியாவது அவங்கள இங்க கூட்டிட்டு வாங்க. எல்லாரையும் நான் ஓச்சிட்டேன்னா, யாரெல்லாம் பகைவர்களோ அவங்களையெல்லாம் நான் வீழ்த்திட்டா இந்த மொத்த பூமிக்கும் ஆட்சி பண்ண எனக்கு தடையே இல்லைன்னு ஆயிரும். மகத மன்னன் வீரன் எனக்கு மாமனார். திவிவிதன் எனக்கு நண்பன். இன்னும் சம்பன், பாணன், நரகன் எல்லோரும் எனக்கு நண்பர்கள் தான். இவங்களை வச்சு தேவர்களை நான் விரட்டிடுவேன். நிலையான ஆட்சி என்னுடையது. அதிகாரம் பூரா என் கையில் இருக்கும். பூமி என்ன, உலகமும் என் கையில் தான். இந்திரனோட தேவர்களை கட்டி போடுவேன். குபேரனை மேருமலைக்கு அங்கே இருக்கிற குகையில் கொண்டு போய் அடைச்சி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். அக்ரூர் சொன்னார், மன்னா, ரொம்பவும் யோசிக்கிறீங்க. வெற்றி தோல்விகளில் நாம முடிவெடுக்க கூடாது. சம பாவனையோட முயற்சிக்கிறது நல்லது. எதுவும் முடிவு வந்து பகவான் கையில். மனிதனுக்கு ஆசைகள் பெருசு தான். ஆனால் அவன் விதியின் கைப்பொம்மையா இருக்கிறாங்கிறத மறந்துடுறான். இந்த மறதியால துயரமோ மகிழ்ச்சியோ ஏற்படுது. இப்படி சாந்தமா அவர் சொன்னார். இப்போ கம்சன், நீங்க எதையுமே யோசிக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ கம்சன்ட்ட அக்ரூர் வந்து தானம் தரக்கூடிய அதிகாரத்துல இருந்தார். துயரப்படுறவங்க, உதவியற்றவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து உதவி பெற்று தருவது அவருடைய வேலை. கம்சன் கொடுமைக்காரனா இருந்தா கூட அவனை பத்தி இதுவரை அக்ரூரர் குறை சொன்னதும் கிடையாது, வாழ்த்துனதும் கிடையாது. இதனால அக்ரூரர் வந்து யாருமே நம்புவாங்க. இதை யோசிச்சு தான் கிருஷ்ண பலராம கூட்டிட்டு வர்றதுக்கு நந்த மகாராஜா கிட்ட இவரை அனுப்புறது நல்லதுன்னு தந்திரமா முடிவெடுத்தான் கம்சன். இப்போ திரும்பவும் கேட்கிறார் அக்ரூர், நான் என்ன சொல்லி அவங்கள அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு. ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டார், இது கம்சனுக்கும் தெரியும். அப்போ சதுர்த்தசியில தனுர் யக்கியம் நடக்கிறது, வில் பூஜை நடக்கு, நகர் ரொம்பவும் அழகுபடுத்தப்பட்டு இருக்குது. யஜ்யத்துல கலந்துக்கவும் இந்த எழில்மிகு நகரத்தை சுற்றி பார்க்கவும் கிருஷ்ண பலராம் வரணும். ஆயர்கள் காணிக்கையோட வரலாம், இப்படி சொல்லுங்க அப்படிங்கிறார். அக்ரூர் சம்மதிச்சார். அதுக்கப்புறம் தன்னுடைய இல்லத்துக்கு வந்துட்டார். அப்போ ராத்திரி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறார். கம்சன் நல்லவன் தான். ஏன்னா நான் இதுவரை கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இப்போ அவன் மூலமா ஏற்பாடாகுது. எனக்கு ஒரு விதத்துல குரு ஸ்தானத்துல வந்துட்டான் கம்சன். இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா கற்பனை பண்ணிட்டு தூங்காம இருக்கிறார். அப்போ அவர் ராத்திரி நடமாடும் போது கூட அவருடைய கால் சில சமயம் இடருது. ஏதோ ஒரு கெட்ட அறிகுறி படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே கேசி அரக்கன் அப்போதான் அங்கே காலி ஆகிட்டு இருக்கிறார். இப்போ காத்தால கம்சனுடைய தங்க ரதம் அக்ரூர் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறது. முதலாளர் இருந்து அவர் கிளம்பும் போதும் கால் இடறிச்சு. அப்போ அவர் யோசிக்கிறார், போகவா வேண்டாமா, என்னை சந்திச்சு பேசுவாங்களா, அவங்க கம்சனுடைய வேலைக்காரன் நினச்சி யோசிப்பாங்களா, என்னை ஒதுக்கிடுவாங்களா, இப்படியெல்லாம் குழப்பம் அவருக்கு வந்துச்சு.
அப்போ கிராம தேவதைக்கு அக்ரூரர் மேலே ஒரு இரக்கம் வந்துச்சு. இதனால நல்ல சகுனங்களை உருவாக்க ஆரம்பிச்சா. நேற்று காலையில கேசி கிளம்பி இருக்கிறான். அவன் அக்ரூரர் கிளம்பும் முன்னாடி முடிவு கட்டப்பட்டான். இப்போ தேர் கிளம்புற போது கிராம தேவதையால நல்ல சகுனங்கள் எப்படின்னா, வலது பக்கம் மான் கூட்டம், நீலகண்ட பறவைகள்லாம் வந்துச்சு. வெள்ளை நேரத்துல ஒரு கழுகும் வந்தது. அக்ரூர் வந்து மணக்கோட்டை கட்டிக்கிட்டே தேர்ல போறார். போற வழியில கண்ணனுடைய பாத தரிசனம் எனக்கு கிடைக்கும், என்ன அன்போட சித்தப்பான்னு கூப்பிடுவான், இன்று என் வாழ்வு புனிதப்பட போகுது, கண்ணன் என்னை கெட்டி பிடிப்பான், கம்சனுடைய கருணையால கண்ணனை நான் காண போகிறேன், அவரது வலது கண்ணும் துடிக்குது, வலது கையும் துடிக்குது. இதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்பட்டார். இந்த பகவான் நான் பார்க்க போற கண்ணன் சாதன சாத்தியன் அல்ல. சாதனை பண்ணி கிடைக்கிறவர் கிடையாது. பதித பாவன், அதாவது ஒன்றுமற்றவனுக்கு கிடைக்கிறவர், அநாதநாதன், இரக்கத்தின் மொத்த இருப்பிடம், கருணை கடல், இந்த அனாதையை கண்டிப்பாக ஆதரிப்பார் இப்படிலாம் நினைக்கிறார். பலராம என்னை பார்த்தா என்ன செய்வான், கையை பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவான், இப்படியெல்லாம் திட்டம் அவருக்குள்ள மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. ஒன்று ஒன்றா நடக்குது. இப்படி ரதம் போகிற போது கண்ணன் மேய்க்கிற பசுக்களுடைய கால் தடங்கள் மற்றும் கோபர்களுடைய பாத தடங்களை பார்த்து குதிரைகள் வந்து மேற்கொண்டு போகாமல் நிற்கிது மரியாதையாக. அக்ரூரர் கீழே இறங்கி அந்த தடங்களை பார்த்தார். அதுக்கு நடுவில் கண்ணனுடைய பாத தடங்கள் தாமரை, கொடி, வஜ்ரம் இந்த முத்திரைகளோடு இருக்கிறத பார்த்து அப்படி மெய் செலுத்து போனார். ஆகா, என்னுடைய ஆராதனைக்குரிய தேவனுடைய பாத தடங்கள் அப்படின்னு சொல்லி புலகாங்கிதம் அடைஞ்சார். அந்த சரண சின்னங்களை வணங்கி பிரஜமனில் நனைஞ்சவர் மாதிரி அதிலே உருண்டு தவழ்ந்து பாத சின்னங்களை வணங்கிக்கிட்டே துதி பாடிக்கிட்டே முன்னேறி போகிறார். இப்படி 6 மைல் தூரம் இப்படித்தான் அவர் வந்தார். மாலையில் தான் சாயந்தரம் தான் வீட்டுக்கே வந்து சேர்றார். அப்போ கிருஷ்ண பலராம் பால் கறந்துட்டு கொட்டகையை விட்டு வெளியே வராங்க. அவர்களை பார்த்தோம். அக்ரூரர் கீழே விழுந்து வணங்க நந்தகுமாரன் ஓடி வந்து கட்டி பிடிச்சு தழுவுறார். அக்ரூரருடைய கண்ணீரால கண்ணனுடைய கேசம் பூரா நனைஞ்சு போச்சு. பின் தன்னை சமாளித்தபடி பலராமனை வணங்கினார். பலராம் அவரை கையை பிடிச்சு அவர் நினைச்ச மாதிரியே உள்ள வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறார். கிருஷ்ணருடைய பார்வை, அதாவது கிருஷ்ணர் வந்து ஒரு பார்வையால ஒரு உத்தரவு சேவகர்களுக்கு கொடுத்தார். அதன்படி அந்த சேவகர்கள் ரதத்தையும் குதிரையும் ஓரமாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. குதிரைக்கு தீவனமும் வச்சாங்க. நந்த மகாராஜா அக்ரூரை பார்த்ததும் 2 கையிலையும் விரித்தபடி அப்படி வேகமாக வந்து கட்டி தழுவுறார். ஒரு தேவதை மாதிரி அனைவரும் அவரை பூஜிக்கிறாங்க. இது அக்ரூரர் எதிர்பார்க்காததான் இருந்துச்சு. அவரை பேசவே அவங்க விடலை. நான் விருந்தாளி கிடையாது, தூதனாக வந்திருக்கேன், அதனால் உபசரிப்பெல்லாம் ஏற்றுக்க உரிமை கிடையாதுன்னு சொல்ல விரும்புகிறார். ஆனால் சொல்லவே விடலை. சாப்பாடு முடிஞ்சுது. படுக்கையில் அவர் ஓய்வெடுக்கும் போது கிருஷ்ண பலராம் மட்டும் உள்ளே இருக்கிறாங்க. அவருடைய பாதங்களை 2 பேரும் போட்டி போட்டு மடிகளில் வச்சுக்கிட்டு வருடி அவருடைய களைப்பை வந்து போக்கி சுகப்படுத்தினாங்க. அவரால் தாங்க முடியல, சங்கோஜப்பட்டார். கண்ணன் அவர்கிட்ட, நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு சமம், இதில் ஏன் சங்கோஜப்படுறீங்க, நீங்கள் பூஜிக்கத்தக்கவங்க, இன்னைக்கு விருந்தினராக வேற வந்திருக்கீங்க, தர்மம் நீதி அறிந்த நீங்கள் எங்கள் சேவையை இப்படி தடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்குறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவர்கிட்ட உங்களுடைய வருகைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அவரும் அக்ரூரரும் ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாத்தையும் சொல்கிறார். கம்சனுடைய கபட திட்டங்களை எல்லாம் விவரித்தார். அப்போ நாரதர் சொன்னதையும் சொன்னார். நாரதர் வந்து நீங்கள் 2 பேருமே வசுதேவருடைய பிள்ளைகளாம், இதை நாரதர் சொன்ன மறுபினாடியே உங்களை கொல்றதுக்கு சதி திட்டம் தயாராச்சது. உங்களுடைய பெற்றோர் இப்போ சிறையில் இருக்கிறாங்க. இதனால் அவங்களையும் முதல்ல கொல்ல நினைச்சான். நாரதர் தான் தடுத்துட்டார். உங்களை கொல்றதுக்காக நரபட்சியான கேசி அரக்கன் அப்படின்னு ஒருத்தனை ஏற்கனவே அனுப்பி வச்சிருக்கிறான். நேற்று தான் அவன் போயிருக்கிறான். அவங்ககிட்ட ரொம்ப கவனமாக இருங்க, அநேகமாக இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு அக்ரூரர் சொன்னார். அப்போ பலராம் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், அப்படி ஒருத்தன் வந்தான், நேரம் அவனுடைய உடம்ப நரிகள் தின்னுக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
கேசியின் இறப்பு செய்தி அக்ரூரருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அக்ரூர் சொன்னார், நாளைக்கு மறுநாள் கம்சன் தனுர் யஜ்ஞம் ஏற்பாடு செய்திருக்கிறான். வில் பூஜை முடிஞ்சதும் கம்சன் அந்த வில்லில் நான் ஏற்றி யார் மீதாவது போடுவான். நிரபராதிகள் கூட கொல்லப்படலாம். இந்த போட்டியில் கலந்துக்கிற யாரும் யாரனாலும் கொண்டுக்கலாம், கேள்வி கிடையாது. அதுக்கப்புறம் 10,000 யானை பலமிக்க குவளையாபீட யானைக்கு கல் குடிக்க வச்சு அரங்கசாலை நுழைவாயில நிறுத்தி வச்சுட்டு பாகன்ட்ட சொல்லி வச்சிருக்கிறான். இந்த மாதிரி கிருஷ்ணபலராம் வந்தால் அவங்கள மிதிக்க ஏற்பாடு பண்ணு, இந்த யானையை சொல்லி, அப்படி யானையை வச்சு மிதிக்க ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லியிருக்கிறான். அதுக்கப்புறம் பல மல்லர்கள் வேற அங்கே நிற்பாங்க. அவங்கெல்லாம் வஜ்ரமேனி கொண்டவங்க. போட்டியாளர்களை தோற்கடிக்கிறது அவங்க நோக்கமாக இருக்காது, கொல்றது அவங்களுடைய நோக்கம். இப்படி எப்படியாவது உங்களை கொல்றதுக்கு திட்டம் வச்சிருக்கிறான். இதையெல்லாம் அவர் சொல்கிறார் அக்ரூரர். கண்ணன் அக்ரூரர்கிட்ட, தந்தையே, சரி, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, இதை பற்றி யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம். மன்னன் எதை சொல்ல சொன்னானோ அதை பற்றி மட்டும் பேசுங்க, மீதியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னார். மாலையில் அதுக்கப்புறம் ஒரு கலந்துரையாடல், நந்த பைட்டக் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு நடந்தது. அந்த கூட்டத்தில் கிருஷ்ணபலராம் மத்ராஸ் போகிறதுக்கு தீர்மானம் ஆச்சுது. ஏன்னா மரியாதையோட கம்சன் ரதம் அனுப்பியிருக்கிறான், தங்க ரதத்தை அனுப்பியிருக்கிறான். அதனால் ராம் சியாமுக்கு அங்கே போய் வர்றது தான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஆயர்கள் காவலுக்கு ஆயுதங்களோட போகட்டும் அப்படின்னு சொல்லி முடிவாச்சுது. இப்படியாக அக்ரூர் பேசி இந்த தீர்மானங்கள்லாம் ஆச்சுது. ஹரே கிருஷ்ணா.